சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இதே தெய்வங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இவர்களை வணங்கி இவர்கள் வழியில் இவருடைய கொள்கைகளை இவருடைய கோட்பாடுகளை கிஞ்சித்தும் பிறழாமல் தமிழக மக்களுக்காக தன்னுயிரையும் தர தயாராக இருந்து தமிழகத்தை தலைநிமிர செய்த புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கு ஏனுங்க எங்க கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் 26 ஆள போகிற எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு நம்மில் ஒருவர் நமக்கானவர் நம்முடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய பண்ணையார் என்ற நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகம் நிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தை இந்த மதுரை மண்ணில் தொடங்கியிருக்கிறீர்கள். இந்த மதுரை மண்ணில் தொடங்கியது எதுவும் சோடை போனது கிடையாது. எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றிதான். எனவே உங்களுடைய பயணம் வெற்றி பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அலை கடலென இங்கே வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய அடலேர்களும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற மத்திய அமைச்சர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய முருகன்ஜி அவர்களே, மேனாள் தலைவர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, இந்த எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய அருமை ஐயா ஜிகேவி அவர்களே, அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய எனக்கு பின்னாலே இங்கே உரை நிகழ்த்த இருக்கின்ற தமிழகத்துடைய சட்டமன்றத்துடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பேரவை செயலாளர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய அருமை தம்பி அருமை சபை ஆர்பி உதயகுமார் அவர்களும் அன்பிற்கினிய அன்பு சகோதரர் வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற சிவிஎஸ் அவர்களையும் எங்களுடைய சக சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டுதலுக்குரிய அருமை தம்பி மேலூர் பெரியபுலா என்ற பெரியபுலா என்ற செல்வம் அவர்களும் அன்புக்கும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மகளிர் அணி செயலாளர் சொல்லின் செல்வர் அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, இந்த மேடையில் அலங்கரிக்கின்ற தலைவர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு பகுதியில் வந்திருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, கழகத்தின் ஆற்றல் மிக்க அருமை அடலேர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்முடைய அண்ணன் சொல்லிவிட்டார், இந்த பயணம் வெற்றி பயணமாக முடியும். தமிழகத்தை மீட்போம்.
தமிழக மக்களை காப்போம் என்ற பயணத்தை தொடங்கி 175 தொகுதியில் மக்கள் அலையா கடல் அலையா என்ற அளவிற்கு மக்களை ஒன்று திரட்டி மக்களிடத்திலே இந்த ஆட்சியின் அவலங்களை அடுக்கடுக்காக எடுத்து சொல்லி மக்களுடைய மனம் கவர்ந்தவராக அரசு ஊழியர், விவசாயிகள், பலதரப்பட்ட வணிகர்கள், தாய்மார்கள், எண்ணற்ற பிரதிநிதிகளை நேரடியாக சந்தித்து எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரிடத்திலும் தங்கள் குறைகளை எடுத்து சொல்லாத அளவிற்கு நமக்கானவர், நம்பிக்கைக்குரியவர், அடுத்து ஆளப்போகிற நம் தலைவரிடத்திலே எடுத்து சொல்வோம் சொல்லி துப்புரவு பணியாளர்கள் முதல் அரசு பணியாளர்கள் வரை அத்தனை பேருமே இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இடத்திலே குறைகளை சொல்லுகின்ற அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணனுடைய பயணம் ஒரு பக்கம், நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள், பண்ணையார் அவர்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்க இந்த பயணம் இன்று இரு பக்கமும் இந்த அரசாங்கத்துக்கு இடியை கொடுக்கின்ற வகையில் பயணம் வெற்றி பெறும். இந்த பயணம் முடிகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று உறுதி உறுதி உறுதி. ஒரு விரல் புரட்சியை ஏற்படுத்த தமிழக மக்கள் தயார் தயார் என்பதை நேரத்திலே தெரிவித்து, எத்தனை பொய்கள், எத்தனை உருட்டுகள், எத்தனை சதுரங்க வேட்டைகள் நடத்தினாலும் அத்தனையும் மக்கள் மத்தியிலே அத்துப்படி அத்துப்படி. எனவே தமிழக முதல்வர்களே, நீங்கள் இன்னும் மக்களை ஏமாற்ற முடியாது. நம்முடைய ஒரு கல் ஒரு கண்ணாடி கதாநாயகனை யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு கதாநாயகனாகவே அந்த படத்தின் கதாநாயகனே நகைச்சுவை நடிகராக பார்க்கிறார்கள். எனவே திமுகவின் பப்பு வேகாது, பருப்பு வேகாது. வருகிற தேர்தலில் மாற்றம் உறுதி உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.